மேன்கைண்ட் பற்றி ஏதாவது சொல்லியிருப்பார் பார்க்கலாமே என்றுதான் போனேன். அப்படி போகும்போது வெளிக்கொண்டே வரும்போது அவர் சொன்னார், பகவான் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல வந்தவர் பகு என்றால் தானே உருவாவது என்று சொன்னார். பகு என்பது பகவான் அப்படின்னா ஆண்டவன் யாரும் உருவாக்குறது கிடையாது, அது தானே உருவான அதுக்கு பேர் தான் பகு. பகுயிலிருந்து வந்தது தான் பகவான் என்று விளக்கம் சொன்னார். ஆக இறைவனை யாரும் உருவாக்க முடியாது, அதான் உருவானது தான் இறைவன். எல்லோருக்குமான உள்ள இறைவன் அவன்தான் என்று சொல்லும்போது எனக்கு குர்ஆனில் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் தானே உருவானவன் தான், இறைவனை யாரும் உருவாக்க முடியாது. இது சான்ஸ்கிரிட்டில் தெளிவாக இருக்கிறது. சொல்லிவிட்டு அடுத்து உலகம் தோன்றியது ஆதம் அவ்வா, ஆதம் ஏவாள் என்று பைபிளில் சொல்லுகிறார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அப்படி சொல்லுகிறார்களே, இது சான்ஸ்கிரிட்டில் எங்காவது இருக்கிறா என்று தேடிக்கொண்டிருக்கும் போது அவர் பேராசிரியர் ருமைஸ் விளக்கி சொன்னார். ஒரு சுலோகத்தை சொன்னார். ஜகத்தக பித்ரோ வந்தே பார்வதி பரமசிவம் என்று சொன்னார். ரகுவம்சத்தில் 2வது சுலோகம் இது. ரகுவம்சத்தில் வரக்கூடிய 2வது சுலோகம். ஜகத்தக பித்ரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் என்று சொல்லிவிட்டு சொன்னபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஆக பைபிளிலே ஆதாம் ஏவாள் என்று சொல்லுவதும், குர்ஆனிலே ஆதம் அவ்வா என்று சொல்லுவதும், ஆக சான்ஸ்கிரிட்டில் ரகுவம்சத்தில் 2வது சுலோகத்தில் வருவதும், உலகத்தில் பார்வதி பரமசிவன் தான் உலக மக்களுடைய பெற்றோர்கள், அவர்களை நாம் வணங்க வேண்டும் என்று அதில் வந்த போது, ஆக இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் இந்த நாட்டில் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. பெயர்கள் வைத்துக் கொண்டு வேற்றுமைகளை நாமே உருவாக்கி கொண்டு ஒருவருக்கொருவர் விரோதத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அடிப்படையில் எந்த மதத்திலும் விரோதம் இல்லை, எல்லாம் ஒன்று, சமூகம். அதைத்தான் இப்படிப்பட்ட சமூகம், சுமூகமான சமூகம் இருக்க வேண்டும். அது மாணவர்கள் மத்தியிலே போய் சேர வேண்டும். அதை ஜமால் முஹம்மது காலேஜில் செய்து கொண்டிருக்க காரணத்தினாலே தான் ஜமால் முஹம்மது நல்லிணக்கம் பேணக்கூடிய ஒரு கல்லூரி என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அது மற்றவர்களுக்கு எடுத்து